இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. கொண்டலாம்பட்டிக்கு காப்பு கட்டியாச்சு, கொடி கம்பம் ஏத்தியாச்சு. ஹலோ ஃப்ளோக்ஸ், கொண்டலாம்பட்டியில் இருக்க ஸ்ரீ ராமலிங்க சோடேஸ்வரம்மன் கோயிலில் வரப்போகிற பொங்கல் பண்டிகை இன்னைக்கு கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. அதுக்கு நாங்கள் நேற்றே போய் கம்பத்துக்கு பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அது எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாங்க, நான் இன்னும் மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அதில் தான் வருவேன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி வந்தேன். அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. சரி, நம்ம இதுக்கு வரலாம். நான் இந்த பண்டிகை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா, காலையில் கம்பம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கொண்டலாம்பட்டியில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அழைப்பு விட்டுட்டு வந்தோம். ஜனவரி 14 to 16 வரைக்கும் கோயிலில் பண்டிகை நிகழ்ச்சி இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து சாமையை ப்ரே பண்ணிட்டு போங்க, திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் அழைப்பு விட்டுட்டு வந்தோம். இந்த பண்டிகை மொத்தம் 3 நாள். சக்தி, சாமுண்டி, ஜோதி, அதாவது இந்த 3 சொல்லுவாங்க. சக்தி ஒரு நாள், சாமுண்டியும் ஜோதியும் சேர்ந்து ஒரு நாள், 3ஆவது நாள் மஞ்சள் நீர் மெரவனை. எல்லாரும் நம்ம சவுண்டம்மா பண்டிகைக்கு மறக்காமல் கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க.